வாங்கிருக்கான். ஓகே. அப்ப என் பொண்ணு அவன் வந்து சொன்னா நீ ஒரு மார்க் கூட எது உன்னை டவுன் இல்லாம கட்டிக்கிறாங்கன்னா அதெல்லாம் இதுவா என் பொண்ணு 4 மார்க் எடுத்தாங்க. ஓகே, வின் பண்ணிட்டாங்க. ஆமா சார். அது 20 வருஷம் முன்னால. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இந்த படிப்புலாம் பாத்தீங்க, படிப்பா இருக்கட்டும், இல்ல இந்த பிசினஸா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த சேலஞ்ச் எல்லாம் முன் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம அந்த போட்டி இருக்கும்போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்ம வந்து வின் பண்ணிக்கிட்டே இருப்போம், வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான இந்த ஹெல்தியான சேலஞ்சஸ், இந்த ஆரோக்கியமான சவால்கள் வந்து வாழ்க்கைக்கு என்னைக்குமே தேவை. ஸோ அந்த மாதிரி இன்னைக்குமே அதான் கடைசியாக அதான் சொல்றேன், என்னைக்குமே போட்டி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஹெல்தியான சேலஞ்சஸை வாழ்க்கையில் என்னைக்குமே கொண்டு வச்சு முன்னாடி போய்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷம். லஞ்ச் டேபிள் வாட்ச் கேட்டுவாங்க. ஹலோ எஃப்எம் 96.4 தமிழரின் பேச்சு தமிழகத்தின் அம்மா அக்கா அண்ணா தாத்தா பாட்டி எல்லாரும் லஞ்ச் டேபிள் வாங்க பேசணும். லஞ்ச் டேபிள்ல பேசணும். ஆமா, ஏன்னா இது அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியோட லஞ்ச் டேபிள். வீட்டுக்குள்ள வந்த புருஷனை கவனிக்காம அப்படி யார் கூட தான் போன்ல பேசிட்டு இருக்காளோ தெரியல. கூப்பிட வரவே மாட்டாங்கிறாளே. சரி, நம்மளே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுவோம். என்னங்க, வாட் a சர்ப்ரைஸ். சத்தமே இல்லாம உள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்து பரிமாறி இருக்க மாட்டேனா? யாரு நீயே? அது சரி, போன் பேசிக்கிட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளே சாப்பிட்டு அமைதியா வேலைக்கு கிளம்பி போலான்னு பார்த்தேன். அப்புறம் போன்ல யாரு? எங்க அக்காங்க. அவ ரொம்ப நாளா ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. ட்ரெயின்ல வராங்களா, பஸ்ல வராங்களா? இல்ல, நான் ஏன் கேட்கிறேன்னா, திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் சென்னையில இருந்து மதுரை வழியா ஏப்ரல் 9, 10ஆம் தேதி பஸ்ஸில் ட்ரெயின் வந்துருக்காங்களா? அதனால டிக்கெட் எதுவும் போட்டுருனா அதுல பார்த்து புக் பண்ணு. அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கு எதுவும் லிங்க் வந்துச்சா? இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணும் வரலையே. என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்லம்மா, இப்ப அதை வச்சுலாம் ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது. உங்க KYC அப்டேட் பண்ணாம இருக்கு, உங்களுடைய ஆதார் இணைக்கப்பட்டன்னு லிங்க்லாம் வருமா? இது எல்லாமே ஸ்கேம் லிங்க். அப்படி எதுவும் வந்தா அதை தொடாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் என்னைக்குங்க தெரியாத லிங்க தொட்டிருக்கேன். எதனால உங்ககிட்ட கேட்டுதானே செய்வேன். சரி, நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் போய் மோர் கொண்டு வரேன்.